அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மிதுன ராசியினருக்கு ராசியில் செவ்வாய், 4 கேது, 9ஆம் இடத்தில் சூரியன் சனி, 10 ராகு சுக்கிரன் புதன் இணைந்து உள்ளனர். விரைய ராசியில் குரு இருக்கிறார். ராசியாதிபதி புதனும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்று 10 சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் தைரியத்தோடு செயல்படலாம். மனோபலம் அதிகரிக்கும். சில சமயங்களில் நெருக்கடிகள் இருந்தாலும் எதிர்பாராத பல உதவிகள் கிடைத்து தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர். ஜென்மராசியில் செவ்வாய், 4 கேது உங்களது முன் கோபத்தை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். பொறுமை தேவை. அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வயது மூத்தவர்களிடம் தேவையில்லாத வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் வரலாம். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் பிற்காலத்தில் நல்ல நிலைமை, நல்ல நன்மைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலைச்சல் காரணமாக ஓய்வு நேரம் குறையலாம். மாணவியர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. அதிகமாக கடினமாக உழைக்க வேண்டும். கர்மஸ்தானமான தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். நல்ல லாபங்களை கொடுக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள், ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குரு சஷ்டம 6, அஷ்டம 8 ஸ்தானத்தை பார்ப்பதால் அந்தந்த இடங்களில் உள்ள பிரச்சனை சற்று குறையும். ஆயினும் பல கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாததால் வெளிநாடுகளில் சென்று பணிபுரிய விருப்பம் கொண்டவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும். 12 குரு, ராசியில் செவ்வாய், 4 கேது, சூரியன் சனி இணைந்து பாக்கியஸ்தானத்தில் இருப்பது பிரச்சனை தரும் அமைப்புகள். கவனம் வேண்டும். ஒரு தரத்திற்கு 2 தரம் யோசித்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்கள். ஊழியர்களிடம் பிரச்சனை வேண்டாம். சில சமயங்களில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். குடும்ப அமைதி குறையலாம். தந்தையாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். உடல்நிலை ஒரு நாள் இருப்பதைப் போல மறுநாள் இருக்காது. கோயிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். முடிந்தால் மாதா சனி புவனேஸ்வரி அம்மனை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.